ஃபர்ஸ்ட் வலுக்கு வச்சு பத்திக்கு நினைக்கல அப்புறம் பிரு குடுக்குறான் பொருள் சொல்லிட்டு குடுப்பா நீங்க பேசாதீங்க தெரியாம பண்ணிட்டேன் அதை மீண்டும் நீ என்ன பண்ணணும் தப்பு பண்ணிட்ட அது பரிகாரம் நீ செஞ்சுட்டு 3 நாள் ஆச்சு நீ என்ன பண்ணிக்கிற காலையில கேக்குறாங்க பதில் சொல்லாத பரி எப்படி போற அது தப்பான விஷயம் செஞ்சாலே அப்ப ஆள் தெரியல யாரும் சொல்லுமா சரினா கூப்பிட்டு கேளுங்க அவங்க பதில் சொல்றதாங்க அதுக்காக விட்டு பயந்து உட்கார்ந்தியா நீ கேளா நான் கேக்குற ஆள் சொல்லு போடி விட்டு போய் கேட்டோம் யார் விட்டா போடி கை போட வர சொல்லு நான் என்ன தெரியாதா நான் எனக்கே பதில் தெரியும் கூட வந்து சொன்னாங்க கேளு போடா சரி அவங்கள கூப்பிட்டு கேளுங்க ஒரே இருபா இதுவே இப்ப நம்ம கூட்டம் பண்ணாத நீ கூட்டிக்கலன்ற 3 நாளா சேர்ந்தா 3 நாளா போய் 10 பேர் சேர்ந்து ஊர்ல போய் வச்சிருக்கீங்களா அது என்ன போய் கேட்டாதானே இது என்ன கேட்டு அது 20 பேர் கூத்து பண்ணல 20 பேர் தெரியல நான் தான் கேக்குறேன் நீ கேட்டா 20 பேர் ஏமா தப்பு பண்ணாத அப்ப நீ செய்யற தப்பு கம்பல் பண்ண கூடாது இயல்பு முடிவு அதுதான் இப்ப அதை பத்தி சொல்றேன் எவ்வளவு அமௌண்ட் இருக்கு 2021 22 23 மூணு கணக்கு வந்து 1,42,000 சேர்ந்து ரூபா கூட்டிட்டு 22 வட்டியோட அந்த கதையை விட்டுருப்பா அசல் எவ்வளோடா அசல் கணக்கா சொல்லலாம் ஒரு வருஷம் கணக்கா சொல்லலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் எந்த வருஷம் ஸ்டார்டிங் சொல்றேன் வட்டி வேணாமாமா அசல் மட்டும் கணக்கு பண்ணியா இந்த டேட் வரையும் வட்டி கணக்கு பண்ணி வாங்கிக்கலாம் விட்டு அசல் மட்டும் கணக்கு பண்ணலாம் டேய் இருடா வட்டி எல்லாத்தையும் சேர்த்து எல்லா காசு சேர்த்து தான் வாங்கி குத்தாலும் அது அவங்க வட்டி தானே கொடுக்க போறாங்க மொத்தமா சேர்த்து பணம் 2023 புள்ளி மொத்தமாக காசு வரைக்கும் 95,200 ரூபாய். அதுக்கப்புறம் 2024 வசூல் பண்ண காசு 95 நான் உனக்கு 95,000 சொல்லிட்டீங்களா? அந்த 95,000 சிலாபலா வாங்கி சேர்த்தீங்களா? அது அதனால சிலாபலா சேர்த்து கஷ்டானிக்கு சொல்றேன். தொப்பலர் வந்து 51,000 வாங்கிக்கிறாருப்பா. வட்டி போட்டு 59,000 கொடுத்துறாரு. அப்படி சொல்லலாம். டேய் வட்டியோட சேர்த்து வட்டியோட வசூல் பண்ணிருக்காங்க. மச்சம் வாங்கிறாரு 51,000 ராஜேந்திர தலைவர் 10,000 வந்து 3,000 போட்டு
அப்படி சொல்லு. 95,000 மொத்த காசுனாக்கா அது வண்டியா சொல்லிட்டு 95,000 வந்துக்குது. அப்புறம் பாலாஜி பார்த்தா 10,600 மணிவண்ணன் 33,800 ரூபாய். அப்புறம் பச்சை பிராசு வந்து 15,800 ரூபாய். மொத்தம் வந்து 66,800 ரூபாய். இது பஞ்சாயத்து செலவு வந்து 6,650 ரூபாய் செலவு போயிடுச்சு. மொத்தம் வரை பார்த்தோன்னா 60,850 ரூபாய். 23ல விட்டது ஏலம். அப்புறம் 6,000 ஏலம் செலவு பார்த்தோன்னா மொத்தம் 650 செலவாகிது ரூபாய். ஏலம் வந்து சரி ரைட். செலவு அது. நாங்க எதிர்த்தாங்க எனக்கு எல்லாம் கழிச்சு 21, 22, 23. இருப்பா உன்ன கணக்கு கேக்குறேன். இருப்பா 95,000 அடுத்தது 62,000 இருந்தது. 95 62 இருபா நான் சொல்றேன் வளர்த்தங்கார மேல தான் உட்காந்து கணக்கு பார்த்தோம். கணக்கு பார்த்து எழுதின நோட்டு தான் மிச்சா எவனும் எழுதில்ல. நீ எழுதிட்டா சொல்றான். நான் சொல்றதுக்கு இல்லையா இது எழுதின கணக்கு பிரகாரம் சரியா போயிடுது. வாங்கி